லைவ் தமிழ் செய்திகள். சரிகமப சீசன் 5 பல போட்டியாளர்கள் திவினஸை பேட்டி கண்டிருக்கின்றார்கள். தாங்கள் திவினஸை போல் பாடி முன்னிலை பெற வேண்டும், டைட்டில் வின்னராக வர வேண்டும் என்று தேவயானி மகள் சவேசன், அருண், அறிவழகன், பவித்ரா போன்ற பலர் அந்த திவினஸை பேட்டி கண்டிருக்கின்றார்கள். திவினஸிக்கு கிடைத்த வரப்பிரசாதம் யாருக்கும் கிடைக்கவில்லை என்றே கூற வேண்டும். பலரும் அவரை வாழ்த்திருந்தார்கள். பிரபல இசை அமைப்பாளர் MSVயின் வாரிசு என்ற பட்டம் யாருக்குத்தான் கிடைக்கும்? அது சரிகமப நிகழ்ச்சி சீசன் 4 ஏழைகளின் நண்பன், பழைய பாடல்களின் உறவுக்காரர் என்று சொல்லும் அளவுக்கு திவினஸ் மாறியிருந்தார். அந்த பழைய பாடல்கள் பாடியே அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். அவரை வாழ்த்தாத முதியவர்களும் இல்லை, வந்த விசேட விருந்தினர்களும் இல்லை என்றே கூற வேண்டும். யாரை பார்த்தாலும் அவரை வாழ்த்தி அள்ளி அணைத்து முத்தமிட்டு இவர் பழைய பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு திவினஸ் பிரபல்யம் பெற்றிருந்தார். புலம்பெயர் தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் திவினஸ் தொடர்பாக பல கொமெண்ட்ஸ்களை அவர்களுடைய இணைய தளங்களினூடாக வெளியிட்டிருந்தார்கள். அதில் திவினஸை புகழ்ந்து தள்ளியிருந்தார்கள். இந்த சிறுவனுக்கு இவ்வளவு அழகான குரலும் சங்கீத அறிவும் இருப்பது அவர்களை வியக்க வைத்திருக்கின்றது. திறமையானவர்கள் எங்கிருந்தாலும் திறமையானவர்கள் என்றே கூற வேண்டும். அந்த அளவுக்கு சிறுவனாக இருந்தாலும் பாட்டை பாடி MSVயின் வாரிசு என்று பெயரை பெறுவது சின்ன விடயமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இறைவன் அந்த சங்கீதத்தில் கொடுத்த வரத்தை அவன் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றார். அதனூடாக அவர் வெற்றி பெற்றார். அவருடைய குடும்ப கஷ்டத்துக்கு ஓரளவு முற்று பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆகவே திவினஸை போல் தான் மாற வேண்டும், திவினஸை போல் பிரபல்ய அடைய வேண்டும் என்பதற்காக திவினஸை போட்டி போட்டு அவரின் சொந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே யார் சரிகமப 5 சீசனில் வெற்றி அடையப் போகின்றார் என்று லைவ் தமிழ் செய்திகளும் ரசிகர்களும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.